இந்த கர்மன்னா என்ன, அதனுடைய விளைவுகள். கர்மானாலும் செயல்தான் அர்த்தம், வினைனாலும் செயல்தான் அர்த்தம். ஆனால் என் மனசுக்குள்ளார அந்த திட்டு கேட்டதுக்கு எனக்கு ஒரு கோபமும் அழுத்தமும் எனக்கு உருவாக தான் செய்யுது. வணக்கம், நான் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், சென்னையிலேருந்து. ஜோதிடம் அப்படின்னு சொல்லும்போது கூடவே ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைன்ற மாதிரி இந்த கர்ம வினைகள் பற்றின ஒரு பயம், பதட்டம் எல்லாருக்கும் இருக்குது. ஜோதிடத்தை பார்த்து பயப்படுறதுக்கு முக்கிய காரணம் கர்ம வினைகள். கரெக்டாக? இந்த கர்மன்னா என்ன கொஞ்சம் எளிமைப்படுத்தி ஒரு சிம்பிளாக நம்ம அதை எப்படி அணுகணும், அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற என்னுடைய பார்வையை உங்கள் கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். கர்மா அப்படின்னா செயல்படுதல், அவ்வளோதான். ஒரு செயல், அதனுடைய விளைவுகள், இதுதான் கர்ம வினை அப்படின்னு சொல்கிறோம். வினைன்னா செயல்னு தானே அர்த்தம். கர்மானாலும் செயல்தான் அர்த்தம், வினைனாலும் செயல்தான் அர்த்தம். வினை பயன் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. வினைனா செயல், அதனுடைய பயன்கள், அதனுடைய விளைவுகளை தான் வினை பயன் சொல்கிறோம். இவ்வளோ சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயந்தான். ஆனால் அது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கு காரணம், நாம் செய்கிற செயல்களினுடைய எதிர்கால வினைகள், அதனுடைய விளைவுகளை புரிஞ்சுக்காமல் சம்டைம்ஸ் செய்கிற நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தான் இது கர்ம வினை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ஆக்ஷன், அதுக்கான ரியாக்ஷன், இதுதான் சயின்ஸும் சொல்லுது. ஒவ்வொரு செயலுக்கும் அதுக்கு எதிர்விளைவுகள் இருக்குது. இது நல்ல வினைகளும் இருக்குது, தீவினைகளும் இருக்குது. கரெக்டாக? நம்ம என்னென்னா எப்போவுமே தீவினையை மட்டுமே கர்ம வினைன்னு புரிஞ்சுக்கிறோம். நல்வினையும் இருக்குது. இப்போ நல்வினையும் பேசுவோம், தீவினையும் பேசுவோம். இப்போ ஒரு செயல் செய்கிறேன். இப்போ எங்கள் பாஸ் இருக்கார், அவர் என்னை திட்டுறார். நான் அவரை எதிர்த்து பேச முடியாத சூழ்நிலைக்கு நான் கேட்டுக்கிறேன். ஆனால் என் மனசுக்குள்ளார அந்த திட்டு கேட்டதுக்கு எனக்கு ஒரு கோபமும் ஒரு அழுத்தமும் எனக்கு உருவாக தான் செய்யுது. இது யாரும் மறுக்க முடியாது. கரெக்டாக? இல்லை ஒரு அப்பா பிள்ளை அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க, பேசுனதுக்கு ஒரு விளைவுகள் இருக்க தான் செய்யுது. இதுக்கு நான் எதிர்வினை என்ன ஆற்றுறேன். இப்போ உடனே எதிர்வினை ஆற்ற முடியாத நிலைக்கு நான் கொஞ்ச நாள் அடக்கி வாசிக்கிறேன். எனக்கு சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கிறேன். எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சி என்னுடைய மேலதிகாரியோ இல்லை தந்தையோ இல்லை என்னை விட மூத்தவர்களோ இல்லை என்னை விட பலசாலிகளோ என்னை பிடிக்காத செயல்கள் எனக்கு செய்யும்போது அது பொறுத்துக்கிட்டு அந்த நேரத்துக்கு அமைதியாக இருந்துட்டு அவங்க பலவீனப்பட்டு நான் பலமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதற்கு எதிர்வினை ஆற்றுவேன். நீ அன்றைக்கி இப்படி செஞ்சல அப்படின்னும், சின்ன வயசில் என்னை கிளீனல்ல அப்படின்னு குழந்தைங்க பேசுகிறத பார்த்துருப்போம். இந்த மாதிரி தான் நம்ம, அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, அதனுடைய எதிர்வினைகள் ஆற்றுறது பொதுவாக மனுஷனுடைய இயல்பு. சராசரி மனுஷர்கள் எல்லாருமே ரியாக்ட் பண்ணுவாங்க. இந்த ரியாக்ட் பண்ணுறது அதுக்கு திரும்ப ஒரு எதிர்வினை அந்த பக்கத்துலேருந்து வரும். அதுக்கு எதிர்வினை நான் திரும்ப பண்ணுறேன். இப்படின்னு ஒரு கர்ம வினை சுழற்சின்னு சொல்லுவோம். இதுக்குள்ளார போய் சிக்கிக்கிட்டு அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துகிறேன் அப்படின்ற அந்த டயலாக்கை நிறைய நேரத்தில் பேசுகிற சந்தர்ப்பம் நமக்கு உருவாயிடுது. அவன் தான் ஆரம்பித்து வச்சான், அவனை நிறுத்த சொல்லு. இல்லை என்னென்னா யார் ஆரம்பித்தாங்கன்றது மேட்ரு இல்லை, யார் முடிக்கிறாங்கன்றது தான் விஷயமே. இதை பற்றி ஒரு கதையே இருக்குது. நம்ம இதிகாசத்துலேருந்தே நம்ம கொஞ்சம் இதை பற்றி பேசணும்னு நான் நினைக்கிறேன். வால்மீகி ராமாயணம்னு கேட்டிருப்போம், எல்லாருமே கேட்டிருப்போம். இந்த வால்மீகி பற்றின, அவருடைய வாழ்க்கை பற்றின கதை இருக்குது. இது ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். இந்த வால்மீகி யாருன்னா ஒரு வேட்டுவன், ஒரு காட்டில் வாழக்கூடிய, வேட்டையாடி வாழக்கூடிய ஒரு மனிதர். இவர் வறுமையின் காரணமாக கரெக்டான வேட்டை கிடைக்கல, ஆனால் தன்னை நம்பி ஒரு குடும்பம் சார்ந்து இருக்குது. இந்த குடும்பத்தை காப்பாற்றணுன்ற பொறுப்புணர்ச்சியோடு நடந்துக்கிறாரு. அப்போது வேறு வழி இல்லாத நிலைக்கு வழிப்பறி பண்ண ஆரம்பிக்கிறார். காட்டுக்குள்ளார வந்து போகிறவங்கள தடுத்து நிறுத்தி அவங்கக்கிட்ட இருக்கிறதெல்லாம் பறித்து அதை கொண்டு போய் குடும்பத்துக்கு கொடுத்து குடும்பத்தினுடைய உஞ்சவிருத்தின்னு சொல்லுவாங்க, சாப்பிட்ற உணவு மற்ற பொருட்கள் இதனுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறார். இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் அது மகிழ்ச்சியாகவே செய்கிறார். இதில் அவருக்கு எந்த குற்ற உணர்வோ எதுவுமே இருக்கலை. நமக்கு ஒரு சிலருக்கு புரியும், ஒரு சிலர் இது கரெக்டு தானேன்னு கூட நமக்கே கூட தோணும். பாருங்கள், என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறது என்னுடைய தார்மீக பொறுப்பு, கரெக்டாக இது செஞ்சிட்ருக்கார். இப்போது இவர் இன்னொருத்தர், ஒரு மாமுனிவர் வரார். அவர் வேறு யாரும் இல்லை, நாரதர் வராரு. நாரதரை வழிப்பறி பண்ணுறாரு. நாரதர் சிரிக்கிறார். என்னது எதுக்குப்பா இப்படி கட்டி போடுற, நான் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் சன்னியாசி. இல்லை நீ கபடதாரியா, நீ ஏதோ மறைக்கிற, உண்மையை சொல்ல மாட்டேங்கிற, உங்கள்கிட்ட என்ன இருக்குது, நீ ஏதாவது ஒன்று கொடுக்காம நான் உன்னை இங்கேருந்து விடமாட்டேன் அப்படின்னு அவரை மிரட்டுறார். அவர் சிரிக்கிறார் நாரதர்.
நீ வந்து செய்கிறதெல்லாம் தப்பு, இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு அறிவுரை வேறு சொல்கிறாரு. அவர் அறிவுரை கேட்குற இடத்துலையே இல்லை, நீ அதெல்லாம் நீ பேசாத, என் குடும்பத்தை காப்பாற்றுற பொறுப்பு எனக்கு இருக்குது, நான் அந்த பொறுப்பை தான் செயல்படுத்துகிறேன் அப்படின்னு பேசுகிறார். அப்போது நாரதர் சொல்கிறாரு, உனக்கு வந்து முக்கியமான நேரம் வந்திருக்கு உன் வாழ்க்கையில், இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ செக் பண்ணுன்னு சொல்கிறார். இது வந்து தப்பு அப்படிங்கிறத உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. கிடையவே கிடையாது, என் குடும்பத்தை காப்பாற்றுறது என் பொறுப்பு அப்படின்னு பேசுகிறார். இப்போ இந்த கதையில் இருக்கிற விஷயம் என்னென்னா, இப்போ நாரதர் சொல்கிறார், நீ போ, உன் குடும்பத்துக்கு போ, இது வந்து பாவ விளைவுகள் இருக்குன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த பாவ விளைவுகள் உனக்கு மட்டுமா இல்லை உன் குடும்பத்துக்கும் சேருமான்னு கேட்குறாரு. வால்மீகி என்ன சொல்கிறாரு, இல்லை இது வந்து நான் கொண்டு கொடுத்தா அதனுடைய நல்லதும் தீவிதும் அவங்களும் தான் சேர்ந்து அனுபவிக்கிறாங்க, அதனால் இதனுடைய விளைவுகள் கெட்ட விளைவுகள் வரும்னா அது என் குடும்பத்துக்கும் சேர்ந்து தான் வரும் அப்படின்னு சொல்கிறார். அப்படியே இருக்கட்டும், என்னை கட்டி போட்ட மாதிரியே இருக்கேன், நான் இங்கே வெயிட் பண்ணுறேன், நீ இப்போது குடும்பத்தில் போய் இது வந்து பாவம்னு சொல்கிறாங்க, நான் இந்த பாவ விஷயங்களை தான் கொண்டு வந்து தான் உங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தேன், அதனால் அதனுடைய விளைவுகளெல்லாம் உங்களுக்கும் வருன்றாங்க, நீங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்படி கேட்டால் அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லை உனக்கு என்னை காப்பாற்றுற பொறுப்பு உனக்கு இருக்குது, ஆனால் இந்த மாதிரி பாவம் செய்து தான் நீ எனக்கு வந்து இந்த உணவை கொண்டு வந்து கொடுக்கணுன்ற அவசியம் இல்லையே, அது நீ தேர்ந்தெடுத்த உன்னுடைய தேர்வு தானே, அதனுடைய விளைவுகளுக்கு நீ தான் அனுபவிக்கணுமே தவிர நான் எப்படி பங்கு போட முடியும் அப்படின்னு அப்பா சொல்கிறார். இதே தான் மனைவி சொல்கிறாங்க, குழந்தைகள் சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, தங்கை தம்பி எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போது மனம் வெறுத்து போய் இதுக்கு என்ன விமோச்சனம் அப்படின்னு தேடி திரும்ப வால்மீகி வந்து நாரதர்கிட்ட திரும்ப போய் பேசுகிறார். அவரை மன்னிப்பு கேட்டு அவரை கட்டை அவுத்து விட்டுட்டு இதுக்கு எனக்கு ஒரு விமோச்சனம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ முதல்ல உன்னுடைய மனம் வருந்தி செய்த செயல்களுக்கு மன்னிப்பு கேளு, அதுக்கப்புறம் ஒரு உபதேசம் பண்ணுறேன், இது சொல்லு, இது பின்னாடி உனக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அறிவுரை உபதேசமும் சொல்கிறார். அப்போது வந்து ராமாயணம் நடக்காத காலகட்டம். ராமாயணம் நடக்காத போதே ராமனே பிறக்கிறதுக்கு முன்னாடியே ராவணனுடைய உபதேசத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால நாரதர் வந்து மரா அப்படின்னு சொல்கிறாரு. மரான்னு மட்டும் திருப்பி சொல்லிகிட்டே இரு அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்கிறார். இந்த மரான்னு சொல்லும்போது அது ராமன்னு மருவி வரும் இல்லையா, நீங்களே சொல்லி பாருங்களேன், ராம அப்படின்னு மரான்னு சொல்ல ராமன்னு வந்துடும். அப்போ மறைமுகமாக அந்த உபதேசத்தை கொடுக்குறாரு. இவரும் சொல்லிகிட்டு இருக்கவே இவருக்கு ஒரு கற்பனையில் இந்த கதை ஒன்று உருவாகுது. அந்த கதையாக தான் அவர் எழுதுகிறார் வால்மீகி. அது பேர் ராமாயணம்னு பேரும் வைக்கிறார். இந்த வால்மீகி ராமாயணம் எழுதி முடித்த பிறகு தான் ராமரே பிறந்தார்ன்றது தான் கதை. இந்த விஷயம் என்னென்னா, சொல்ல ஒரு கருத்து, உங்களுடைய கர்மாக்களுக்கு நீங்கள் அதுக்கு என்ன நியாயம் வச்சுருக்கீங்கன்றதெல்லாம் அது உங்களுடைய கருத்து தான். ஆனால் ஒரு செயலை செய்யும்போது அதனுடைய விளைவுகளுக்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பு அப்படின்போது அதனுடைய விளைவுகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். வால்மீகி என்ன அனுபவிச்சாருன்றது அந்த கதை முழுசாக படித்து புரிஞ்சவங்களுக்கு தெரியும். எல்லாமே தெரியும், ஆனால் எதையுமே தவிர்க்க முடியாமல் அனுபவித்து தீர்த்த பெரிய ஞானி அவர். அந்த கதை பிரகாரம் சொன்னார். அவர் எல்லா கதையும் பார்க்குறாரு. அவர் கதை எழுதுனது மட்டும் இல்லை, அது நடக்கிறத பார்த்து அதை வெளிப்படுத்தவும் முடியல, அதை ஏற்றுக்கவும் முடியல, அவ்வளோ மன துன்பப்பட்டு தான் அவர் வாழ்க்கை இருந்தது அப்படிங்கிறது அந்த கதைக்கு பின்னாடி இருக்க கரு. அப்போது உங்கள் செயல்களுக்கு உங்களுக்கு விளைவுகள் இருக்குதுன்னு புரிஞ்சால் மட்டும்தான் ஒவ்வொரு செயலும் அது எனக்கு ஏதாவது நன்மை தருதான்னு மட்டும் பார்க்காம அடுத்தவர்களுக்கு என்ன பாதிப்பு தருது அப்படிங்கிறதையும் பார்த்து செயல்படக்கூடிய பக்குவம் வரும். அதுக்கு தான் ஜோதிடம் இருக்குது. அதனால் கட்டாயமாக எல்லாருமே ஜோதிடம் தெரிஞ்சிருந்தால் என் வாழ்க்கையில் மேற்கொண்டு கர்ம வினைகளை தவிர்க்க எனக்கு தெரியும், அப்போது தான் எதிர்காலம் கரெக்டாக வரும். ஒவ்வொரு நல்லதுக்குள்ளாரையும் ஒரு தீவினை இருக்குது, ஒவ்வொரு தீவினைக்குள்ளாரையும் ஒரு நல்லது இருக்குது. இது நல்லது எது கெட்டது, இன்றைக்கி நல்லதாக இருக்குது 10 வருஷம் கழித்து கெட்டதாக இருக்குது, இன்றைக்கி கெட்டதாக இருக்குது 10 வருஷம் கழித்து நல்லதாக இருக்குது. அப்போது நல்லது செய்கிறேன், புண்ணியம் செய்கிறேன், பாவம் செய்கிறேன், பாவம்னு இல்லை புண்ணியம்னு இல்லை, பாவத்துக்குள்ளாரெல்லாம் புண்ணியம் இருக்குது, புண்ணியத்துக்குள்ளாரெல்லாம் பாவம் இருக்குது. இப்போ நீங்கள் பாவ புண்ணியத்தை ரொம்ப ஆராயாதீங்க, உங்கள் மனசாட்சியை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கான கரெக்டான கைடு. அதுதான் உள்ளே இருக்க குரு உங்களுக்கு வழிகாட்டுதல் சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வழிகாட்டுதல் எப்போவுமே உங்களை மேக்ஸிமம் கரெக்டான பாதைக்கு கொண்டு போகும். இதை கவனித்து கேட்கணும், உள் மனசு என்ன சொல்லுது, இந்த செயல் நான் செய்தால் எனக்கு அறிவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதாவது தப்பு இருக்குதா, அதனுடைய விளைவுகளை என்ன அப்படின்னு புரிஞ்சு செயல்படும்போது
அது கரெக்டாக போகும் அப்படிங்கிறது தான். இதுதான் ஒரு ஒரு ஸ்கேல் மாதிரி வச்சுக்கிட்டு சொல்ல முடியும். இது ரைட்டு, இது தப்புன்றது அவரவர் பார்வையை பொறுத்து தான் நல்லதும் கெட்டதுமே இருக்கே தவிர, நல்லது கெட்டது வெளியிலேருந்து வர்றதே இல்லை. வேறு யாரோ எனக்கு கொடுக்குற விஷயம் இல்லை. தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ மற்றவங்கெல்லாம் யாரும் எனக்கு கொடுக்கல, என்கிட்ட தான் இருக்குது. சரி, அப்போ புண்ணியம்னா என்னங்க? இந்த புண்ணியம் செய்கிறேன்னு நீங்கள் எது செஞ்சீங்கனாலும் அது புண்ணியம் இல்லை. சிம்பிளான டெஃபினிஷன் அவ்வளோதான். நான் இந்த பசியாக இருக்கிற ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்தா எனக்கு புண்ணியம் கிடைக்கும்னு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அது புண்ணியம் கிடைக்காது. இது முதல்ல புரியுதுங்களா? யாருக்காவது ஒரு தேவை இருக்குது, நான் கொடுத்தேன்னா எனக்கு புண்ணியம் கிடைக்கும்னு செஞ்சிங்கன்னா அது புண்ணியம் கிடையாது. அவர் தேவைக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்காரு. நான் கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது, நான் கொடுக்குறேன். இது அவருக்கு கொடுத்தா நல்லதா கெட்டதான்னு எனக்கு கேள்வி இருக்குது. அப்போ நான் அதை செய்யலாமா கூடாதான்னு அந்த நேரத்தில் உங்கள் மனசு, உங்கள் ஆழ் மனசுலேருந்து உத்தரவு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், அதை செய்யுங்க. ஒரு சில இடத்துல கொடுன்னு சொல்லும், ஒரு சில இடத்துல கொடுக்காதுன்னு சொல்லும். கொடுக்காதுன்னா கொடுக்காதீங்க, கொடுன்னா கொடுங்க. இவ்வளோதான் விஷயம். சரிங்களா? அப்போ இதில் பாவ புண்ணியம்னு அங்கே வராது. இதனுடைய கணக்குகளே வேறு மாதிரி போயிடும். இப்போ ஒரு எதிர்பார்ப்பு, எனக்கு புண்ணியம் கிடைக்கும்னு ஒரு எதிர்பார்ப்போடு செய்யக்கூடிய செயல்களே அது பாவமாக தான் போய் முடிஞ்சிடும். அதனால் அந்த மாதிரி புண்ணியம் சேர்க்கறதுக்குன்னு ஒரு மெனக்கடல் செய்யாதீங்க. உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுதா கொடுத்துருங்க, கொடுக்கக்கூடாது தோணுதுன்னா கொடுக்காதீங்க. அது அவருக்கு நல்லதா கெட்டதா அதை அவர் பார்த்துக்கிட்டோம். தென்கட்சி கோஸ்வாமிநாதனுடைய ஒரு ஸ்பீச்சில் ஒரு கதை இருக்குது. அவருக்கு ஒரு 10,000 ரூபா கொடுக்குறாங்க ஒரு ஸ்பீச் பண்ணதுக்கு. மேடையை விட்டு இறங்கி வந்தோடனே அந்த பணத்தை அனாத ஆசிரமம் எதாவது இருக்குதான்னு கேட்குறாரு. அதுக்கு டேரெக்டாக இந்த பணத்தை அங்கே அந்த ஆசிரமத்துக்கு கொடுத்துருங்கன்னு ஒரு ஆள்கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. அப்போ பக்கத்தில் இருந்தவர் கேட்டார், இவரை கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பாரா, இந்த பணம் அவரே எடுத்துக்குவாரா அப்படின்னு கேட்குறாரு. அது அவர் பிரச்சனை, அது என் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறார். இந்த மனநிலையை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த விளக்கம் சொல்கிறேன். அவருக்கு தான் தேவைப்படுதுன்னா அவர் தான் எடுத்துக்கிட்டுமே. அது தேவைப்பட்டவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ட்டு தான் என்னுடைய நோக்கமாக இருந்ததே தவிர, அது சரியான ஆள் இல்லையா, அது அவர் பிரச்சனை. இந்த தெளிவுக்கு வந்துடுங்க. உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க, உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. அடுத்தவங்க ரைட்டாக அடுத்தவங்க தப்பான்னு ஆராய உங்களுடைய பாவ புண்ணியங்கள் என்ற பாணியே மாறி போயிடும். அடுத்தவங்கள பற்றி யோசிக்காமல் உங்களோட சிந்தனைகள் உங்களுக்குள்ளார இருந்து இந்த சொல்லக்கூடிய இந்த குருவை மதித்து வழி நடத்திக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப செம்மையாக இருக்கும். ஜோதிடம் படிங்க. எந்த இடத்துல கர்ம வினைகள் உங்களை தாக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை கையாளக்கூடிய பொறுமையும் நிதானம் வரும். ஏஎல்பி படிங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நன்றி. சித்தர் பூமி.